விஜய பிரபாகரன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி விருதுநகரில் தவற விட்ட ஒரு ஒரு வெற்றி கொடி இந்த வாட்டி நாட்டுவாரா உளவுத்துறை சொல்வது என்ன, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து சீக்ரெட் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிருந்தால் இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை, எல்லின் முனையளவு கூட சந்தேகம் இல்லை. களப்பணி கொஞ்சோண்டு இந்த கூட்டணி கட்சியோட ஒற்றுமையில எல்லாத்தையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்று அதை சரி செய்து விட்டார். தன்னுடைய பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் அவர் வந்து கேப்டன் அவர்களுக்கு பிரச்சார படத்தில் நடித்தது போன்ற விஷயங்களாம் ஞாபகப்படுத்தி எல்லாரையும் ஒன்று சேர்த்து வைத்து உற்சாகப்படுத்தி விட்டிருந்தார். அதே போன்று விஜயபிரபாவுடைய பிரச்சாரங்களும் களை கட்டி கொண்டு இருக்கின்றது. அவர்களை எய்த்து நிப்பாட்டக்கூடிய ஆளுகள் நம்ம பேசும்போதே சரி சொல்லும் போதே சரி அதை பிற்பாடு நான் சொல்லி ஃபேமஸ் ஆக விரும்பலை. ஒரு பிரபலமில்லாத ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி தாமக்கால எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஓட்ட பிரிப்பாங்க, இங்கே யாரும் அவரும் பிரபலம் தான் இல்லாத இருக்கின்றது. விவிவிஐபி அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கிறது விஜயபிரபாகரனுக்கு. எல்லா தரப்பு மக்களும் எல்லா ஜாதி மக்களும் ஜாதி மறந்து சமுதாயம் மறந்து சூழ்நிலைகள் மறந்து விருதுநகர் காமராஜ் என்று வெற்றி பெற்ற அற்புதமான விஷயத்துக்கு கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் பிரபாகரன் கலியுக கர்ணன் என்று வெற்றி பெற்ற ஆதரவு பெற்று கேப்டனுடைய ஆசீர்வாதம் பெற்று விஜயபிரபாகரன் பிரம்மாண்டமான வெற்றியை பிரம்மாண்டமான கொடியை நாட்டுவார் என்பது தான் உளவுத்துறையும் அங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப சீக்கிரட்டாக வந்து நம்மளுக்கு செய்தி. எல்லா இடத்திலும் நிறைய நண்பர்கள் நமக்கு தொடர்பில் அங்கங்கே சர்வே கொடுத்துட்டேன். அந்த மாதிரி விருதுநகர் உச்சபட்ச எதிர்பார்ப்பில் உச்சபட்ச வெற்றியில் அதிகபட்ச ஓட்டு வித்தியாசத்தில் தமிழ்நாட்டில் அதிகபட்ச ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு தகுதியில் விஜயபிரபாகரன் அமைவார். வெற்றி பெற்று நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்று சொல்வது போல் அவர் வந்து சட்டசபைக்கு வந்து ஒரு இளம் கன்று பயமறியாத என்று ஒரு வீர உரை ஆற்றி நிறைய மக்கள் பணி செய்து வெற்றி மேல் வெற்றி நாங்களும் ஆசீர்வதித்து விஜயபிரபாகரன் விருதுநகரில் கண்டிப்பாக வெற்றி கொடி நாட்டுகின்றார் என்பதை இன்றைய செய்தியாக சொல்லி